अस्सलामु अलैकुम வெல்கம் பேக் டு ரூஃபாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ வாண்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஒரு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ மைதா மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா ஊறணும் அந்த மாவில். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பொட்டேட்டோ அண்ட் மைதா வந்து நார்மலி நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளாக. ஸோ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம பால்ஸ் எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸில் கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைதாவில் டஸ்ட் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, ஒரு மீடியம் திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிடலாம். ஒரு ஈவன் ஷேப்புக்காக நம்ம இதை வந்து எட்ஜஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபோர் எட்ஜஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம மசாலாவை வந்து வச்சிடலாம். ரொம்ப சென்டராக வைக்காதீங்க, கொஞ்சம் வந்து கார்னராக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைட்லேருந்து எடுத்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த 2 எட்ஜஸையும் நம்ம வந்து கிறிஸ் கிராஸாக வச்சு ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம திரும்பியும் அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸ்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் இருக்குல்லையே அந்த எட்ஜை வந்து நம்ம கிறிஸ் கிராஸாக மாற்ற போகிறோம். இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதை தூக்கிட்டு அந்த 2 எட்ஜையும் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ வாண்டாங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பி பொட்டேட்டோ வாண்டாங் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.